Hi friends, happy to see you again. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா DIY, do it yourself and choosing a right advice or advisor. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கு when it comes to investing. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் யூடியூபு, ட்விட்டரு ஆர் எனி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஃபார் தட் மேட்டர் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இன்றைக்கி நிறைய யூடியூப் டாக்டர்ஸ் வந்தாச்சு. செல்ஃபாகவே மெடிக்கேஷன் எடுக்கிறது, அந்த மெடிக்கேஷன் சரியாகலை அப்படிங்கிறப்போ they'll run towards the டாக்டர். இன்றைக்கி MBBS, MD, MS படித்த டாக்டரை விட இன்றைக்கி யூடியூப் டாக்டர்ஸ் நிறைய பேர் ஆகிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, இந்த யூடியூப் இதெல்லாம் வரது வந்து நமக்கு செட் ஆகாது போல இருக்குது அப்படிங்கிறது. அவங்க செல்ஃபாக மெடிக்கேஷன் எடுத்ததுக்கப்புறமா தேர் கோயிங் பேக் டு தி ஆக்சுவல் டாக்டர்ஸ். அதே மாதிரி தான் when it comes to investments. இன்றைக்கி நிறைய பேர் இதே மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்து டிப்ஸை எடுத்து அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்களோட போர்ட்ஃபோலியோ ஸ்டேட்மெண்ட்டை காமிச்சாங்க, இதெல்லாம் பார்த்து ஏமாந்து they are trying to do things on their own. My dear friends and investors, please don't try to do this financial journey on your own. Chances are very high that you will get stuck in the middle. ஏன் வந்து நீங்களாகவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணால் உங்களால் கோல்ஸ் ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிறத சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ் வில் நாட் டூ தி ஃபினான்ஷியல் பிளானிங் இட் செல்ஃப். ஃபினான்ஷியல் கோலே அவங்களுக்கு இருக்காது. அந்த கோல் இல்லாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம போய் அந்த நம்மளோட டெஸ்டினேஷனை போய் ரீச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்றைக்கி நீங்கள் அண்ணா நகர்லேருந்து கிளம்புறீங்க, தாம்பரத்துக்கு வரணுங்கிற அந்த டெஸ்டினேஷன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் தானே நீங்கள் வந்து உங்களோட ட்ராவல் கரெக்டாக இருக்கும். எனக்கு என்ன இன்றைக்கி தோணுதோ அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். 10,000 எஸ்ஐபின்னா எஸ்ஐபி, இல்லை 10,000 ஸ்டாக்னா ஸ்டாக்கு. டைம் பண்ண பார்ப்போம் மார்க்கெட்டை, இந்த மாதம் முடியலையா விட்டுடுவோம். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒன் பாயிண்ட் கான்டாக்ட் இல்லை, யூ டோன்ட் ஹாவ் அ மென்டார் டு கைட் யூ. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை பண்ணும்போது ஹவு டு யூ திங்க் தட் யூ வில் பி ஏபிள் டு ரீச் யுவர் ஃபினான்ஷியல் கோல். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபினான்ஷியல் கோலே ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல. அண்டு செகண்ட், இன்னொரு தப்பு என்ன நம்ம நார்மலாக பண்ணுவோன்னா, நம்மளுக்கு கைடன்ஸ் இல்லாமல் பண்ணும்போது we will see only the last 2 years or 3 years performance and will get into the fund. இது ரொம்ப பெரிய தப்பு. Because performance alone is not the only criteria to decide about the fund. ஏன்னா நிறைய ஃபண்டு வந்து 2 வருஷம் 3 வருஷம் பர்ஃபார்ம் பண்ணும், அடுத்த 4 வருஷம் 5 வருஷம் பர்ஃபார்ம் பண்ணாது, திருப்பியும் அந்த ஃபண்டு 5 வருஷம் கழிச்சு பர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா இட்ஸ் ஆல் சைக்கிளிக்கல். இது நிறைய பேருக்கு தெரியாது. இதில் நிறைய பேர் 2 வருஷம் அந்த ஃபண்டோட அந்த வேல்யூவேஷன் பீக்கில் இருக்கும் போது அந்த செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டவுன் சைடு ஆகும். அந்த செக்டார் திருப்பியும் கீழே விழுந்து திருப்பி மேலே வரத்துக்கு இன்னும் ஒரு 4 வருஷம் ஆகும். தே வுட் ஹவ் காட் ஃபெட் அப். என்ன நினச்சிப்பாங்கன்னா, எனக்கு ராசியே இல்லை, எனக்கும் மார்க்கெட்டுக்கும் ராசி இல்லை, எனக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் ராசி இல்லைன்னு சொல்லி தே வில் அப்ரப்ட்லி ஸ்டாப் தேர் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி. ஸோ இதை நாங்கள் நிறைய பார்க்குறோம். நிறைய பேர் அதுக்கப்புறமா தே வில் கம் அண்ட் டிஸ்கஸ் வித் அஸ். சார் இது என்ன நான் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணித்தாங்க, எனக்கு ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எங்களை அப்ரோச் பண்ணுறது உண்டு, டே இன் டே அவுட். இதெல்லாம் நாங்கள் பார்க்குறதுனால ஐம் ஜஸ்ட் ஷேரிங் தோஸ் எக்ஸ்பீரியன்சஸ். நாங்கள் மேனேஜ் பண்ணுற கிளைண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சிஎஃப்ஓஸ் இருக்காங்க, நிறைய சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் தே மேனேஜ் கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா they manage few 100 crores, some people are managing few thousand crores for their companies also. But Anna, they are very clever when they come when it comes to their own personal finance. அவங்களோட பர்சனல் ஃபினான்ஸுங்கிறது வரும்போது they are not taking any risk. அப்படி தான் இருக்கணும். They always take an expert suggestion or opinion and they feel that they need an hand holding. அவங்களுக்கு விஷயம் தெரியாமல் இல்லை, அவங்களால தனியாக மேனேஜ் பண்ண முடியாமல் இல்லை. அவ்வளோ கோடிக்கணக்கில் பணத்தை அவங்க கம்பெனிக்காக அவங்க மேனேஜ் பண்ணும்போது அவங்களோட பர்சனல் ஃபினான்ஸை பண்ண முடியாமல் இல்லை, தெரியாமலாம் இல்லை. பட் ஆனால் தே ரிக்வயர் அன் ஒன் பாயிண்ட் கான்டாக்ட். அவ்வளோ ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்கிற அந்த மாதிரி சிஎஃப்ஓஸ்க்கும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்க்குமே வந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படுதுன்னா, ரீட்டைல் கிளைண்ட்ஸ் ஆர் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு டெஃபினட்டாக டோன்ட் ட்ரை டு டூ திஸ் கைண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஜேர்னி ஆன் யுவர் ஓன். அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஃபினான்ஷியல் ஜேர்னிங்கிறது வந்து மோர் ஆஃப் டைனமிக் ஒன் அண்ட் நாட் அ ஸ்டாட்டிக் ஒன். ஏன்னா எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் மாறலாம், மார்க்கெட்டோட ரெஸ்பான்ஸ் மாறலாம், உங்களோட சர்ப்ளஸ் மணி மாறலாம். இன்றைக்கி உங்கள்கிட்ட சர்ப்ளஸ் மணி ஜாஸ்தி இருக்கலாம், நாளைக்கு குறையலாம்.
ஸோ மெனி திங்ஸ் we have to consider when we are getting into a financial journey. எல்லாத்துக்கும் மேலே இட்ஸ் மோர் ஆஃப் எமோஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் காட் கரெக்டட் பை 40%. எத்தனை பேர் தனியாக பண்ணவங்க அந்த எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணாங்க தெரியுங்களா? ஏகப்பட்ட பேர். மார்க்கெட்டோட பீக்கில் அவங்க அந்த 2020 ஜான் ஃபிபில் போட்டுட்டு when it got corrected in May June லாஸ்ட்டில் புக் பண்ணி எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதோட மார்க்கெட் வந்து முடிஞ்சிடும், இதுக்கு மேலே பவுன்ஸ் பேக்கே ஆகாது அப்படின்னு நினச்சி தேவையில்லாமல் பயந்து அவங்க நிறைய பேர் எடுத்தவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எமோஷன்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த டைமில் நான் என்ன பண்ணுங்கிறது கேட்குறதுக்காவது உங்களுக்கு ஒரு 1 point கான்டாக்ட் தேவை இல்லையா? if the things are not happening the way that you want, then definitely you require an 1 point contact to discuss என்ன நடக்குது, மார்க்கெட் எப்போ சரியாகும், என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கன்சோலிங் ஃபேக்டர். இது எல்லாமே ஒரு மோர் ஆஃப் சைக்காலஜிக்கல் மேட்டர்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தட் வில் கிவ் some kind of moral support. அப்படிங்கிறப்போ யூ வில் ஸ்டே பேக் வித் இன்வெஸ்ட்மெண்ட். எங்கள் கிட்ட இருந்த இன்வெஸ்டர் எல்லாமே ஸ்டே பேக் பண்ணாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் தேவ் சீன் சம் 80%, 100%, 120% ரிட்டர்ன்ஸ் ஆஃப்டர் கோவிட். பட் பீப்புள் ஹூ ஹவ் இன்வெஸ்டட் ஆன் தேர் ஓன் ஹவ் லாஸ்ட் ஹெவிலி டியூரிங் த டைம் ஆஃப் கோவிட். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபேக்டர் இன் பண்ணணும் பிஃபோர் கெட்டிங் யுவர் ஜேர்னி. வென் இட் கம்ஸ் டு பர்சனல் ஃபினான்ஸ், அடுத்து நான் சொல்ல போகிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். சூஸிங் அ ரைட் அட்வைசர். இது ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, அதுதான் நம்மளோட டெஸ்டினேஷனே சேஞ்ச் பண்ண போகிற ஒரு விஷயம். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் எனி பேங்க்ஸ் ஆர் ஆர்எம்ஸ், பட் ஆனால் whatever I'm sharing is out of the customers experience, whatever they have shared to us. நிறைய மிஸ்செல்லிங்ஸ் ஆர் ஹேப்பனிங் ஒன்லி இன் பேங்க்ஸ். ஏன்னா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 23 years 24 years யங் சாப்ஸ் ஆர் தி ஆர்எம்ஸ். அவங்களுக்கு பெருசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, ஒரு எக்ஸ்பர்டைஸ் நாலேஜ் இருக்காது. அவங்களுக்கு இந்த மந்த்து இல்லை நெக்ஸ்ட்டு 6 months அந்த பேங்க்கில் சர்வே ஆனால் போதும், அடுத்தது தே வில் சுவிட்ச் ஓவர் டு சம் அதர் பேங்க் ஆர் சம் அதர் ட்ரேட் இட் செல்ஃப். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு 23-24 years பசங்க பெருசாக நாலேஜ் இல்லாமல் அவங்களோட ஆர்கனைசேஷனில் என்ன டவுன்லோட் பண்ணாங்களோ அது அப்படியே இன்வெஸ்டர்ஸ் தலையில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு they will walk off and they will survive for that 6 months or 1 year period and they will move on. ஸோ இதனால தான் நிறைய மிஸ்செல்லிங் வந்து பேங்க்ஸில் வந்து ரிப்போர்ட் ஆகுது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு இண்டிபெண்ட் அட்வைசராக இருந்தால் நடக்காதான்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி வெரி லெஸ். அதனால் நீங்கள் எந்த மாதிரி ஒரு அட்வைசரை சூஸ் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா ஒரு 33 or 35+ இருந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஆர் கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்து ஒரு 6-7 years ஆயிருக்கும். அவங்க வந்து எந்த மாதிரியான கிளைண்டல் பேஸை மேனேஜ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா கிளைண்டல் பேஸ் மேட்டர்ஸ் அலாட். ஏன்னா நிறைய டைப் ஆஃப் கிளைண்ட்ஸ் அவங்க மீட் பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் என்கவுண்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது தே வில் பி இன் அ ரைட் பொசிஷன் டு கைட் யூ அண்ட் யுவர் ஜேர்னி வில் பி வெரி ஸ்மூத் அண்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி வெரி வெரி ஸ்மூத். அதே மாதிரி முடிஞ்ச வைக்கும் இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு கிடைக்கணும்னா சொல்கிறேன். ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு ரன் பண்ணுற அட்வைசராக இருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு தேன் அன் இண்டிவிஜுவல் அட்வைசர். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு ரன் பண்ணும்போது இஃப் யூ நாட் ஏபிள் டு ரீச் அவுட் தட் பர்டிகுலர் அட்வைசர் அப்படின்னா உங்களோட query-யை அட்டன் பண்ணுறதுக்கு ஆர் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் அட்டன் பண்ணுறதுக்கு இட் வில் பி பேக்ட் அப் வித் தேர் ஆர்கனைசேஷன் எம்ப்ளாயீஸ். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜஸாக இருக்கும். அதே மாதிரி சூஸிங் தி ஏஜ் ஆல்சோ மேட்டர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? ஏன்னா அந்த 30-35 years ஏஜ் குரூப்பில் ஒருத்தர் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறது உங்கள் கூட மட்டும் ட்ராவல் பண்ண மாட்டார். அடுத்தது நம்மளுக்கு ஏதாவது ஒரு அன்சர்டனி கேன் ஹேப்பன் டு எனி ஒன், டு அட்வைசர் ஆஸ் வெல் அஸ் டு தி இன்வெஸ்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நடக்கும்போது நாளைக்கு நம்மளோட ஃபேமிலியும் நம்ம பசங்களுக்கும் சேர்ந்து அவரால் சப்போர்ட் பண்ண முடியுமா, அவங்களோட ட்ராவல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். 15 years 20 years 25 30 years கூட போகும். இப்போ நாங்கள் வந்து அடுத்த ஜென்ரேஷன் பீப்புளே நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் எங்களோட பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் யூ ஹாவ் டு கன்சிடர் பிஃபோர் சூஸிங் அன் ரைட் அட்வைசர். ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி ஐ எம் ஷுர் தட் you will be 100% reaching your financial goals very comfortably. Dear friends, நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த 5 ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸும் நீங்கள் ரன் த்ரூ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
நீங்கள் அந்த 5 ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸில் ஏதாவது 1-2 மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா தட்ஸ் ஃபைன், பிகாஸ் மிஸ்டேக்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஹியூமன் அண்ட் ஹியூமன் டஸ் மிஸ்டேக்ஸ். நான் என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா, நம்ம பண்ணுற மிஸ்டேக்லேருந்து என்ன பாடம் நம்ம கற்றுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த மிஸ்டேக்கை நம்ம திருப்பி பண்ணாமல் பார்க்கணும். ஒரே மிஸ்டேக்கை நம்ம திருப்பி பண்ணிகிட்ருக்கோன்னா புதுசாக எந்த மிஸ்டேக்கும் பண்ண மாட்டோம் இல்லையா? அப்போ புது லேர்னிங்ஸ் நம்ம லைஃப்பில் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாகிடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் திருப்பி ரீஅக்கர் பண்ணாமல் பாருங்கள். எவ்வளோக்குள்ள குயிக்காக நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு வெளில வர முடியுங்கிறதையும் பாருங்கள். பிகாஸ் we are the architect of our life and நம்ம எடுக்கிற ஒரு டிசிஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் decision decides our destiny. ஸோ அதனால் take a wise decision always. And this is Mahesh here from Future Wealth signing off. If you are not subscribed to our channel yet, please do subscribe. Again, we will catch up in another interesting video soon. Thank you so much. வாழ்க வளமுடன். Keep prospering.